முகமது ரஃபி சார் நிறைய பண்ணுறாருங்க, மாணவர்களுக்காக பண்ணுறாரு. குறிப்பாக இந்த மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படின்னு. சில தலைவர்கள் தன் சுயநலத்துக்காக அவர் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார். இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க சமயத்தில் நாங்கள் 2009 பேரூர் ஆதீனம் அப்படிங்கிறது பெரிய ஆதீன மடம். அவங்க ஆதீனம் இடத்துல எல்லாம் நாங்கள் பேசி இதெல்லாம் ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2009 பல் சமய நல்லுறவு இயக்கம்னு ஆரம்பித்து பல்வேறு மத நல்லிணக்க விழாக்கள், ரம்ஜான், கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் நம்மெல்லாம் வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக இந்த பொங்கல்லாம் அனைத்து மதத்திலையும் அழைத்து அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த இடத்துல அந்த பொங்கலை பற்றி, தமிழர்களை பற்றி, இந்தியாவை பற்றி நாங்கள் எடுத்துரைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு 20 வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இதுக்காக. அப்படிங்கும்போது நிறைய நான் கேள்விப்படும்போது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, நிறைய பேருக்கு தேவைன்னு வந்தால் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு. இல்லை, அது கொரோனா காலத்தில் நம்ம அன்றைக்கி மக்கள், வடநாட்டு மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க உணவு இல்லாமல். அப்போயே மனைவி ஒரு 5 சென்ட் இடமு அவங்க பேரில் இருந்தது, ஒரு 107 பவுன் நகை கொடுத்தாங்க. அதெல்லாம் அதை கொடுத்து நம்ம மக்களுக்கு அது நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் அன்னைக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் செய்யுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க. அந்த 2 கொரோனாலையும் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்டவருக்கு நாங்கள் உணவு அளிச்சோம். 107 சவரனுமே அப்படியே வித்துட்டோம். அது மனசுக்கு அது யாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த பாக்கியமாக நினைக்கிறாரு. நூலகம் திறந்ததும் அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு. ஆமாம், அந்த சமயத்தில் தானே இப்போ நம்ம டிவிக்கேல அமைச்சர் கூட ஆரத்தழுவி விக்கினேஸ் மினிஸ்டர், அந்த அமைச்சரை அந்த தொகுதியில் நடந்துச்சு. அந்த பகுதியில் தவறான இடம், அரசாங்க இடம் தான், அது தவறான நபர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே அந்த மக்கள் எல்லாம் லைப்ரரி கட்டி கொடுத்து சொன்னாங்க. அப்போது இன்றைய மாணவர்கள் என்னென்னா இன்ஸ்டா, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்றைக்கி லைப்ரரி உங்களுக்கு மெயினானது. ஒரு எல்லாரும் புத்தகம் வாசிங்க அப்படிங்கிறதுக்காக தான், இது நல்ல நோக்கத்துக்காக இந்த லைப்ரரி திறந்துருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 பேர்த்துக்கு உதவி செஞ்சுட்டேன்னா அந்த நாள் நல்ல நாள். வருஷம் 365 நாள். நான் எந்த நாள் அந்த நாளில் ஒரு 10 பேர்த்துக்கு காலையில் எழுந்திரிச்சு காலையில் தொழுதுட்டு அப்படியே போய் மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு உணவுக்கு ஏற்பாடுக்கு ஏதோ தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன்னா அந்த நாள் நல்ல நாள். அதே நான் தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக பின்பற்றேன். எனக்கு அந்த ஒரு ஆத்ம திருப்தி அந்த நாள் முழுக்க இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன்.